ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம அனதர் ஒரு சயின்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நீங்கள் இந்த டாபிக் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அணு அமைப்பு. ஓகேங்களா? இந்த பாடத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இந்த டாபிக் கவர் ஆகுது அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில், 8th ஸ்டாண்டர்டில், 9th ஸ்டாண்டர்டில் இந்த பாடங்கள் கவர் ஆகுது. ஸோ நம்ம ஒரு டாப்பிக்கும் முடிக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், அப்புறமா புக் பேக்கு, அதுக்கப்புறமா டேபிள் கண்டென்ட் ஏதாவது இருந்ததுன்னா அது பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசி கொஷின்ஸ் நம்ம கோத்ரூ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெசனுடைய இந்த டாப்பிக்குடைய 7th ஸ்டாண்டர்ட் டாபிக் பார்க்கலாம், அப்புறம் 8th 9th பார்க்கலாம். சரிங்களா? ஸோ போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். நானோமீட்டர் என்பது சிறிய நீளங்களை அளக்க பயன்படும் அலகாகும். நானோமீட்டர் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் டு மெஷர் த ஸ்மால் லென்த். ஓகேங்களா? 1 நானோமீட்டர் அப்படின்னா 1 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁻⁻⁹ மீட்டர். ஓகேங்களா? நானோமீட்டருடைய இது 1 நானோமீட்டர்னால் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 × 10⁻⁹ மீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடிப்படை துகள்களின் மின் சுமை மற்றும் நிறை. ஓகேங்களா? ஸோ அதனுடைய துகள் பாருங்கள், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். இது யார் கண்டறிஞ்சாங்க? புரோட்டான் கோல்ட்ஸ்டீன், எலக்ட்ரான் சர் ஜான்ஸ் ஜோசப் தாம்சன், அதுக்கப்புறமா நியூட்ரான் ஜேம்ஸ் கேட்விக். இது கூட கேட்கலாம், நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். புரோட்டானுடைய சிம்பிள் பி, எலக்ட்ரானுக்கு இ, நியூட்ரானுக்கு என். இதனுடைய மின்சுமை சார்ஜ் வேல்யூ, புரோட்டான் +1, நியூட்ரான் -1, சாரி எலக்ட்ரான் -1, நியூட்ரான் நியூட்ரல், அதனால் 0. ஓகேங்களா? அதனுடைய மாஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, நிறை வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 1.676 × 10⁻27. ஓகேங்களா? அது புரோட்டான். அப்புறமா 9.1093 × 10⁻31 எலக்ட்ரான். 1.6749 × 10⁻27 நியூட்ரான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கேட்பாங்களான்னா டேபிள் கண்டென்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓர் அணுவின் சூரிய மண்டலமும் ஒரே மாதிரியான அமைப்பினை கொண்டு காணப்படுகின்றனவா? ஒரு அணுவும் சூரிய மண்டலமும் ஒரே மாதிரியான அமைப்பினை கொண்டு காணப்படுகிறான்னு கேட்குறாங்க. ஆமாம், எஸ். ஓகேங்களா? அணுவும் சூரிய மண்டலமும் ஒரே மாதிரியான அமைப்பினை கொண்டுள்ளன. சூரிய மண்டலத்தினை போலவே அணுவானது கருவியினை மையத்தில் கொண்டுள்ளது. அதனை சுற்றி எலக்ட்ரான்கள் வெவ்வேறு வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. சூரியன் என்ன இருக்கும்? இங்கே சன் இருக்கும், அதை சுற்றி தானே நமக்கு என்ன இருக்கும்? பிளானட் இருக்கும். இதே மாதிரி தான் ஆட்டமும் இருக்கும், அதை சுற்றி தான் ஆர்பிட்ஸ். ஓகேங்களா? அது எல்லாமே வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐசோடோப்னா என்ன, ஐசோபார்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஐசோடோப்புகள் ஒரு தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு எண்ணிக்கையுள்ள நியூட்ரான்களை பெற்றிருக்கலாம். அத்தகைய அணுக்கள் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்களையும் பெற்றுள்ளன. அவை ஐசோடோப்புகள் என அழைக்கப்படுகிறது. ஸோ இப்போ பாருங்கள், இங்கிலீஷில் பாருங்கள். ஆட்டம்ஸ் ஆஃப் எலிமெண்ட் கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஒரு எலிமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டம்க்கு சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஐசோடோப். ஓகேங்களா? இதே ஐசோபார் அப்படின்னா இங்கே சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், அப்படியே இங்கே தலைக்கீழ் சேம் மாஸ் நம்பர், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருந்துச்சுன்னா ஐசோபாஸ். ஒரே நிறை எண்ணையையும் வெவ்வேறு அணு எண்களையும் கொண்ட அணுக்கள் ஐசோபார்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், புரோட்டியம், டியூட்ரியம், அதுக்கப்புறமா ட்ரைட்ரியம். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் கால்சியம், ஆர்கான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் கண்டென்ட் பாருங்கள். தனிமங்களின் குறியீடுகள் மற்றும் அவற்றின் அணு மற்றும் நிறை எண். ஸோ அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க தனிமத்தோட, அதாவது எலமெண்ட்ஸோடது. ஹைட்ரஜன், ஹீலியம், அலுமினியம், ஆக்சிஜன், சோடியம். ஹைட்ரஜனுக்கு நமக்கு சிம்பிள் தெரியும், H. ஹீலியம்க்கு He, அலுமினியம் Al, ஆக்சிஜன் O, சோடியம் Na. இதனுடைய அணு எண்ன்றது 1. ஹைட்ரஜனுடைய அணு எண் 1, ஹீலியத்தோடது 2, அலுமினியத்துக்கு 13, ஆக்சிஜனுக்கு 8, சோடியத்துக்கு 11. சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள்,
புரோட்டான், நியூட்ரான், இது இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நிறை எண், அட்டாமிக் மாஸ் நம்பர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ புரோட்டான்கள் எத்தனை? 1, நியூட்ரான் வந்து 0, இது 2, இது 2, அப்புறமா இது 13, புரோட்டான் வந்து இது 13, நியூட்ரான் வந்து இது 14. இதில் வந்து ஆக்சிஜனில் வந்து புரோட்டான் வந்து 8, நியூட்ரானிங் 8, சோடியத்தில் புரோட்டான் வந்து 11, நியூட்ரான் வந்து 12. சரிங்களா? இப்போது நிறை எண் மாஸ் நம்பர்னால் என்னது? அதாவது புரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணாதான் மாஸ் நம்பர். சரிங்களா? அப்போ 1 + 0 1, 2 + 2 4, 13 + 14 27, 8 8 16, 11 + 12 23. சரிங்களா? ஸோ இது கூட கேட்கலாம். என்னது நிறை எண்ணுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், P + N. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அணுக்களை பிணைத்திருப்பது எது? எதனால் வந்து ஆட்டம் வந்து ஸ்டிக் டுகெதர்? எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்டவை. எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும்? நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜை கேரி பண்ணும். புரோட்டான் வந்து என்ன பண்ணுன்னா பாசிட்டிவ் சார்ஜை கேரி பண்ணும். அதாவது நேர்மின் சுமை கொண்டவை. ஸோ எதிர்மின் சுமையும் நேர்மின் சுமையும் ஒன்றுக்கு பக்கத்தில் வைக்கும்போது என்ன ஆகும்? ஒட்டிக்கும். கரெக்டுங்களா? ஸ்டிக் டுகெதர். அப்போ அதனால தான் இந்த அட்ராக்ஷன் பிட்வீன் தெம் ஹோல்ஸ் எலக்ட்ரான் இன் ஆர்பிட். எலக்ட்ரானோட அந்த ஈர்ப்பு தான் வந்து எலக்ட்ரான்களை அதன் வட்டப்பாதையில் பிணைத்து வைத்திருக்கிறது. சரிங்களா? ஓகே, இதோடு வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்டோட பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் முடிச்சாச்சு. அதனுடைய புக் பேக் பார்த்துடலாம். பருப்பொருள்களின் அடிப்படை அலகு எதுனா அணு. ஓகேங்களா? பருப்பொருள்களின் அடிப்படை அலகு என்னது? அணு. அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை துகள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரான். இது இந்த அணுக்கருடைய இது வந்து சுற்றி வர அந்த இது பேர் என்னது? எலக்ட்ரான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு புரோட்டான் தான் வந்து நேர்மின் சுமை. கரெக்டாக? அப்போ புரோட்டான் தான் ப்ளஸ் சார்ஜ், நியூட்ரான் வந்து என்னது? எலக்ட்ரான் வந்து மைனஸ் சார்ஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு அணுவின் அணு எண் என்பது என்னதுன்னா புரோட்டான்களின் எண்ணிக்கை. ஓகே, நியூட்ரான்கள் என்பது என்னதுன்னா புரோட்டான்கள் மற்றும் நியூக்ளியான் அப்படின்னா என்னதுன்னா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் சேர்ந்து தான் நியூக்ளியான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு அணுவில் காணப்படும் மிக சிறிய துகள்கள் வந்து அடிப்படை துகள்கள். நெக்ஸ்ட் அணுவின் உட்கருவில் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் இருக்கும். ஓகே, அணுவின் உட்கருவை என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரான்கள் சுற்றி வரும். கரெக்டாக? கார்பனின் இணைத்திறன் 4 மற்றும் ஹைட்ரஜன் இணைத்திறன் 1 அப்படின்னா மீத்தேனோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னது? CH4. கரெக்டுங்களா? மாலிகுலர் ஃபார்முலா. நெக்ஸ்ட் மெக்னீஷியம் அணுவின் 2 வெளிவட்ட பாதையானது 2 எலக்ட்ரான்களை கொண்டிருக்கிறது எனில் மெக்னீஷியம் அணுவின் இணைத்திறன் என்ன அப்படின்னா 2. ஓகேங்களா? இணைத்திறன் என்னது? 2. நெக்ஸ்ட் இணைத்திறன்னா என்னது? வெளிவட்ட பாதையில் காணப்படும் எலக்ட்ரான் தான் இணைத்திறன். நெக்ஸ்ட்டு சுமையற்ற துகள் வந்து நியூட்ரான். நெக்ஸ்ட்டு வந்து இரும்பு வந்து Fe அயான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் வந்து ஓர் இணைத்திறன். ஹைட்ரஜனில் வந்து 1 தானே இருக்கும். நெக்ஸ்ட்டு நேர் மின்சுமை கொண்ட துகள் வந்து புரோட்டான். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஒரு தனிமத்தின் அடிப்படை அலகு மூலக்கூறு ஆகும். எலமெண்ட்டோட அடிப்படை அலகு இல்லை, ஒரு தனிமத்தின் அலகு வந்து அணு எண் ஆகும். ஓகேங்களா? மூலக்கூறு அலகு வந்து மூலக்கூறு இல்லை, அணு எண். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான்கள் நேர்மின் சுமை கொண்டவை தவிர எதிர்மின் சுமை நேர்மின் சுமை வந்து புரோட்டான் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓர் அணு மின்சுமையற்ற நடுநிலை தன்மையை கொண்டிருக்கும். கரெக்டு. அணுவின் உட்கருவை சுற்றி புரோட்டான்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அணுவின் உட்கருவை சுற்றி எலக்ட்ரான் தான் இருக்கும், புரோட்டான் இருக்காது. ஓகே, சரி. ஸோ இதோட வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்ட் வந்து முடிக்கிறோம். நம்ம இப்போ 8th ஸ்டாண்டர்டோட பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேபிள் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். இங்கே பாருங்க, ஜான் டால்டன் ஒரு ஏழ்மையான நெசவு குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தனது 12வது வயதில் ஒரு கிராமத்து பள்ளியில் ஆசிரியராக பணியேற்றார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியரானார். பின் 1973 அவர் மான்செஸ்டரில் உள்ள ஒரு கல்லூரியில் இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களில் கற்பிக்கும்
பேராசிரியராக பணிபுரிந்தார். அவரது இறுதி காலம் வரை வளிமண்டல அழுத்தம் மற்றும் மழை அளவினை பதிவு செய்வதை தனது வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் ஒரு சிறந்த வானியல் ஆராய்ச்சியாளராக இருந்தார். ஸோ இவர் ஜஸ்ட் ஜான் டால்டனை பற்றி ஒரு ப்ரீஃப் இது வந்து சொல்லியிருக்காங்க. 12லேயே வந்து அவர் ஸ்கூல் டீச்சராக போயிட்டார். ஏஜ் ஆஃப் 12லேயே ஒரு ஸ்கூல் டீச்சராக போயிட்டார். அதுக்கப்புறமா 7 இயர்ஸில் பிரின்சிபல் ஆகிட்டார். அந்த ஸ்கூலுக்கே பிரின்சிபல் ஆகிட்டார். 1793லேயே வந்து அவர் 3த்துக்குமே வந்து டீச் பண்ணார். எது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3த்துக்குமே அவர் டீச் பண்ணார். அவர் தான் வந்து 1803ல் வந்து அட்டாமிக் தியரி, இது 1973 கொடுத்துருக்காங்க, அது 1793. ஓகேங்களா, இது மாற்றிக்கோங்க, 1793 போட்டுக்கோங்க. அதே மாதிரி இவர் தான் வந்து அட்டாமிக் தியரி வந்து எடுத்துகிட்டு வந்தார். யார்? ஜான் டால்டன். ஸோ இது கூட கேட்பாங்க. ஓகேங்களா, யார் வந்து எடுத்துகிட்டு வந்தா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நிறைய ரிசர்ச் பண்ணி ஓகே இவர் இந்த டெம்பரேச்சர் பற்றி, வெப்பநிலையை பற்றி, அழுத்தத்தை பற்றி, வளிமண்டல அழுத்தத்தை பற்றி நிறைய வந்து அவர் நிறைய ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஜான் டால்டன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். மின்சாரம் காற்றின் வழியே பாயும் போது வாயு மூலைக்கூறையிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுவதால் அயனிகள் உருவாகின்றன. இதுவே மின்னிறக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் அப்படின்னா என்னென்னா, when electricity when passes through air removes the electron from the gaseous atom and produce cation. அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க. காற்று மின்கடத்தா பொருளாக இருப்பது இயற்கையின் வரமாகும். ஒருவேளை காற்று ஒரு சிறந்த மின்கடத்தியாக இருக்குமானால் எதிர்பாராத விபத்தினால் உருவாகும் சிறு மின்பொறி கூட மிகப்பெரிய ஆபத்தினை விளைவிக்கும். நம்ம வந்து ஏர் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கடத்தாது, கரெக்டுங்களா? இன்கேஸ் ஒரு வேளை வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் கூட பெரிய விளைவு வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். தொலைக்காட்சி பெட்டியில் கேத்தோட் கதிர்கள் மின்காந்த சுருள்களால் உருவாக்கப்படும் காந்த புலத்தால் விலக அழிந்து அதன் முகப்பு திரையில் வீழ்த்தப்படுகின்றன. இவை ஒளிப்படத்தை உருவாக்கின்றன. சரிங்களா? ஸோ நம்ம டிவியில் பார்த்திங்கன்னா அந்த கேத்தோட் ரேஸ் இருக்கும். சரிங்களா? அந்த கேத்தோட் கதிர்கள் அந்த தான் வந்து என்ன ஆகுது, டிஃப்ளெக்டட் பை மேக்னெட்டிக் ஃபீல்ட். இன் டெலிவிஷன் cathode rays are deflected by magnetic field. A beam of cathode rays is directed to a coated screen on front of the tube, whereby varying the magnetic field generated by the electromagnetic coil. The beam traces the luminescent image. ஓகேங்களா? அந்த இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் வந்து நமக்கு லைட்டு உருவாக்குறதுக்கு இதுவாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேப்லெட் காலம் பாருங்கள். கண்ணிற்கு புலப்படாத கதிர்கள் துத்தநாக சல்ஃபேட் பூசப்பட்ட திரையில் விழும்போது கண்ணிற்கு புலப்படும் ஒளியை உமிழ்கின்றன. இப்பொருள்கள் ஒளிரும் பொருட்கள் எனப்படுகின்றன. ஸோ இப்போ ஏதாவது ஒரு இன்விசிபிள் ரேடியேஷன் வந்து வருது அப்படின்னா, லைக் ஏதாவது ஜிங்க் சல்ஃபைடு அந்த மாதிரி மெட்டீரியலில் படுதுன்னா அது என்ன ஆகும்னா பட்டு அது வந்து என்ன ஆகும் விசிபிள் ஆகுமா. ஓகேங்களா? அந்த மெட்டீரியல் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ளாரசன்ட் மெட்டீரியல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்க. நெக்ஸ்ட்டு டேப்லெட் காலம். ஹைட்ரஜன் வாயுவை மின்னிறக்கியாக குழாயினுள் எடுத்துக்கொள்ளும் போது பெறப்படும் நேர்மின் துகள்கள் புரோட்டான்கள் எனப்படுகின்றன. ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்கும் போது ஒரு புரோட்டான் கிடைக்கிறது. எனவே புரோட்டான் என்பதை ஹைட்ரஜன் அயனி எனவும் கூறலாம். ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு ஹைட்ரஜன் ப்ளஸ்ஸு அது எடுக்கிறாங்க, அப்போ E- ஒரு எலக்ட்ரான் வெளியேறுது. சரிங்களா? அப்போ அது இந்த ஹைட்ரஜன் ப்ளஸ்ஸை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த எனவே புரோட்டான் என்பதை இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, ஹைட்ரஜன் அயனி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. H+ அயான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இதோட வந்து நம்ம பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் முடிக்கிறோம். இப்போ புக் பேக் பார்த்துடலாம். கேத்தோட் கதிர்கள் எதிர்மின் சுமை பெற்ற துகள்களால் உருவாக்கப்பட்டவை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை விகிதம் மாறாதிருப்பது எந்த விதினா மாறா விகித விதி. ஓகேங்களா? நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் எவ்வளோ ரேஷியோவில் இருக்கும்னா 1:8 ரேஷியோவில் இணைஞ்சிருக்கும்.
நெக்ஸ்ட்டு டால்டனின் கூற்றுகளில் எந்த கூற்று மாற்றம் அடையாமல் உள்ளது அப்படின்னா தனிமங்கள் அணுக்களால் ஆனவை, இந்த கூற்று தான் மாற்றம் அடையாமல் இருக்கு. சரிங்களா? ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே ஒரு அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டுள்ளன. நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடம் எது டேஷ் என்பது ஒரு தனிமத்தின் மிக சிறிய துள்ளின அணு தான். ஒரு தனிமமானது ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டது. ஒரு அணுவானது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இது எல்லாமே இருக்கும். ஒரு ஆட்டம் அப்படின்னா எல்லாமே இருக்கும். புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். ஓகேங்களா? எதிர்மின் சுமை கொண்ட அயனி வந்து எதிர் அயனி எனப்படும். நேர்மின் சுமை வந்து நேர் அயனி. எலக்ட்ரான் எலக்ட்ரானா புரோட்டானா? நேர்மின் சுமை எதிர்மின் சுமை எலக்ட்ரான். புரோட்டான் வந்து நேர்மின் சுமை. ஓகேங்களா? புரோட்டான்கள் வந்து எதிர்மின் சுமை தகட்டை நோக்கி விலக்கமடைகின்றன. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பொருண்மை அழியா விதி எதுனா லவாய்சியர். மாறா விகித விதி வந்து ஜோசப் ஃப்ரையோஸ்ட். கேத்தோடு கதிர்கள் வந்து சர் வில்லியம் க்ரூக்ஸ். ஆனோடு கதிர்கள் வந்து கோல்ஸ்டீன். நியூட்ரான் வந்து ஜேம்ஸ் சாட்விக். ஓகேங்களா? அதை கண்டுபிடிச்சவங்க நேம். ஓகே, ஸோ அதோடு வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட் புக் பேக் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து 9th ஸ்டாண்டர்டுடைய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு 9th ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ பார்த்துடலாம். 1920ஆம் ஆண்டு அணுவின் உட்கருவில் நடுநிலை தன்மையுடைய துகள் ஒன்று உள்ளது. அது ரூத்ஃபோர்டு தீர்மானித்தார். ஜேம்ஸ் சாட்விக் நியூட்ரானை கண்டறிந்தார். இவர் ரூத்ஃபோர்டின் மாணவன். ஸோ 1920 வந்து ரூத்ஃபோர்டு வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ணார். என்னென்னா த ப்ரெசன்ஸ் ஆஃப் அனதர் பார்ட்டிக்கிள் இந்த நியூக்ளியஸ் என்ன இருக்குன்னா, நியூக்ளியஸில் இருக்க ஒரு பார்ட்டிக்கிள் வந்து நியூட்ரலாக இருக்குன்ட்டு. இவர் வந்து ரூதர்ஃபோர்டு வந்து யாருடைய மாணவர்னா ஜேம்ஸ் கேட்விக்கோடைய மாணவர். அவர் தான் வந்து நியூட்ரானுடைய இன்வென்டர். ஓகேங்களா? கண்டுபிடிச்சவர். நெக்ஸ்ட்டு புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கும் விசையானது ஈர்ப்பு விசை காட்டிலும் மிகவும் வலிமையானது. இது யுகாவா விசை என அழைக்கப்படுகிறது. ஸோ புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் ரெண்டுத்துக்கும் உள்ள ஃபோர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து எதை விட வலிமையாக இருக்கும் அப்படின்னா விசை ஈர்ப்பு, அதாவது கிராவிட்டியை விட வலிமையாக இருக்குமா. சரிங்களா? அதுக்கு பேர் தான் வந்து யுகாவா ஃபோர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அணுக்கள் மிக நுண்ணிய நிறை எண்களை பெற்றிருப்பதால் அவற்றை கிராமில் அளவிட முடியாது. அவை அணு நிறை அலகு AMUவில் தான் வந்து அளக்க முடியும். இது புதிய அலகு, அதனுடைய இது வந்து யூனிட் வந்து U. ஓகே, அணுவின் உருவ அளவு நானோமீட்டர். கரெக்டுங்களா? அணுக்கள் மிகவும் நுண்ணிய பொருட்களால் உள்ளதால் அவை SEM அதாவது ஸ்கேனிங் எலக்ட்ரோ மைக்ரோஸ்கோப் மூலம் பார்வையிடப்படுகின்றன. ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அது அதில் தான் வியூ ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கட்டை விரல் விதியை தம் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க பயன்படுத்தி T என்பது மேலே எனவும் B என்பது கீழே எனவும் கொள்வோம். ஐசோடோப்புகள் அப்படின்னா மேலே உள்ள நிறை வந்து மாறியிருந்தால், ஐசோபார்னா கீழே உள்ள அணு எண் வந்து மாறியிருந்தால். ஓகேங்களா? ஸோ இதோடு வந்து நம்ம புக் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து முடிக்கிறோம். இப்போ வந்து நம்ம புக் பேக் போகலாம். தவறான ஒன்றை கண்டுபிடி. இதில் எது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் அண்ட் பாஸ்பரஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் தவறு. மற்றது எல்லாமே கரெக்டு. ஓகேங்களா? மற்றது பாருங்கள், ஆக்சிஜனுக்கு 8, 18, குளோரினுக்கு வந்து 17, 37 இது எல்லாமே கரெக்டு தான். புரோட்டான் நியூட்ரானுடைய இது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நியூட்ரான் எண்ணிக்கையின் மாற்றம் அந்த அணுவை இவ்வாறு மாற்றுகிறது. எதுனா ஒரு ஐசோடோப். நியூக்ளியான் குறிப்பது எதுனா புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தால் நியூக்ளியான். இது BR 8035 உள்ள புரோட்டான் நியூட்ரான் என்ற மற்றும் எலக்ட்ரானின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா புரோட்டான் வந்து 35, நியூட்ரான் வந்து 45, இது வந்து எலக்ட்ரான் வந்து 35. நெக்ஸ்ட் வந்து பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு எது அப்படின்னா 2881 அதான் எழுந்து எலக்ட்ரான் அமைப்பு. நெக்ஸ்ட்டு அணுக்கரு கூறுவது எது அப்படின்னா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான்.
நெக்ஸ்ட் வந்து சரியா தவறா? அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் உட்கருவினை நிலையான சுற்றுப்பாதையில் சுற்றுகின்றன. சரி. ஒரு தனிமத்தின் ஐசோடோப் வெவ்வேறு அணு எண்களை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஒத்த அணு எண்களை கொண்டது. சரிங்களா? எலக்ட்ரான்கள் மிக சிறிய அளவு நிறை மற்றும் மின்சுமை கொண்டவை. சரி. ஆர்பிட்டின் அளவு சரியாக இருந்தால் அதன் ஆற்றல் குறைவாக இருக்கும். சரி. எல் மட்டத்தில் உள்ள அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 10. தவறு. அதிகபட்ச எலக்ட்ரானின் எண்ணிக்கை 8. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபில்லப்பு. கால்சியம் மற்றும் ஆர்கான் இணை வந்து ஐசோபார்கள் என்னுடைய எடுத்துக்காட்டு. ஒரு ஆற்றல் மட்டத்தில் நிரப்பப்படும் அதிகபட்ச எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை வந்து 2n². நெக்ஸ்ட்டு எது வந்து எந்த ஐசோடோப் கழலை நோய்க்கு பயன்படுகிறதுனா அயோடின் 131 வந்து கழலை நோய்க்கு வந்து பயன்படுது. நெக்ஸ்ட் வந்து இந்த லித்தியத்தில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை வந்து 4. இது சரியாக விழலை. ஓகேங்களா? ஆர்கானின் இணைத்திறன் வந்து 0. ஓகே. ஹீலியத்தின் உட்கரு வந்து ஆல்ஃபா. அணுவின் மையத்தில் உள்ள நேர்மின் சுமை கொண்ட நிறை வந்து உட்கரு. நியூட்ரான் இல்லாத அணு வந்து புரோட்டியம். நெக்ஸ்ட் வந்து கார்பன், இது வந்து வேதியிடையில் பயன்படுகிறது. C14 கார்பன். வெளியாற்றல் மட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து இணைத்திறன். நெக்ஸ்ட்டு கால்சியம், இது ஆர்கன், இதனுடைய தனிமங்கள் வந்து ஐசோபாருடைய எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு எந்த அணுவின் இணைத்திறன் வந்து 0னா ஹீலியம். நெக்ஸ்ட்டு நியூட்ரான்களை கண்டறிந்தது சாட்விக். தங்க தகடின் சோதனையில் ஆல்ஃபா துகள்களின் சிதறுகள் வந்து ரூதர்ஃபோர்ட். நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக. டால்டன் வந்து முதல் அணுக்கொள்கை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தாம்சன் வந்து பிளெம்புட்டிங் மாதிரி. ஓகே. ரூதர்ஃபோர்ட் வந்து கோல் மாதிரி. அப்புறம் நீல்ஸ் போர் வந்து ஹைட்ரஜன் அணு மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து புரோட்டானின் நிறை வந்து 9.31 × 10⁻28 கிராம். எலக்ட்ரானின் நிறை வந்து 1.67 × 10⁻−34 கிராம். எலக்ட்ரானின் மின் சுமை வந்து -1.6 × 10⁻19 C கெல்வின். இது வந்து புரோட்டானின் மின்சுமை வந்து 1.6 × 10⁻−C கெல்வின். ஓகேங்களா? செல்சியஸ். டெம்பரேச்சர் செல்சியஸ். ஓகேங்களா? ஓகே. இதோடு வந்து நம்ம 7th 8th 9th பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், டேபிள் கண்டென்ட்டு, புக் பேக் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்திய அணுசக்தி கழகத்தின் முதல் தலைவர் யார்? ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? யார்? ஹோமி ஜே பாபா. ஓகே. இவங்களது பேரில் தான் ஃபஸ்ட்டு அட்டாமிக் இது வந்து பிளான்ட் வந்து பண்ணாங்க, பாபா, மும்பையில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து என்னவாக இருக்கும்னா அணுக்கரு விசை வந்து அதிக அளவில் இருக்கக்கூடியது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள். ஆர்கிடெக்ட் ஆஃப் அட்டாமிக்ஸ் ரிசர்ச் இன் இந்தியா யாருன்னா ஹோமி பாபா. அணுக்கரு ஆராய்ச்சியின் சிற்பி யாருன்னா ஹோமி பாபா. நெக்ஸ்ட்டு நியூட்ரினோ அப்படின்றது வந்து 0 சார்ஜ் ஹாஃப் ஸ்பின்னு, அதாவது சுழி மின்னூட்டம் மற்றும் அரை தற்சுழற்சி. நெக்ஸ்ட்டு இந்திய அணுக்கரு ஆற்றல் திட்டம் படி 3 எதனை எதிர்கால எரிபொருளாக பயன்படுத்த திட்டமிட்டாங்க அப்படின்னா தோரியம். ஓகே. தோரியம் படி 3ல், பிளான் 3 ஸ்டேஜ் 3ல். நெக்ஸ்ட்டு அணுவின் மின்னூட்டமானது எப்படி இருக்குன்னா நியூட்ரலாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The device used to perform chain reaction of nuclear fission controlled manner எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர். அணுக்கரு பிளவையின் தொடர் வினையை கட்டுப்பாட்டுடன் நடத்த உதவும் சாதனை எதுனா அணுக்கரு உலை. இந்த அணுக்கரு அப்படின்னாலே அணுக்கரு உலை அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோடு வந்து நம்ம இந்த பாடத்தோட கம்ப்ளீட் வீடியோ வந்து முடிச்சிட்டோம். இங்கிலீஷ் மீடியம்க்கு வந்து புக் பேக் கொஷின் வந்து உங்களுக்கு 3 பாடத்துக்குமே வந்து இந்த PDF எண்டில் வச்சுருக்கேன். ஸோ இதில் PDFும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கடைசி நேர திருப்புதலுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.